பொதுவாகவே வெயில் காலங்களை விட குளிர்காலத்தில்தான் அதிகம் இதய கோளாறுகள் வருமாம். பலரும் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது வயதானவர்கள் முதல் இளம் வயது வரை நெஞ்சுவலியால் இறப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுவும் குளிர்காலங்களில் மட்டுமே அதிகம் நடக்கும். இதற்கு காரணம் இதயத்திற்கு இரத்த ஓட்டம் ஒழுங்காக செல்லாமல் இருப்பதுதான். குளிர்காலங்களில் இரத்த நாளங்களை சுருக்கி இருதய அமைப்பை மேலும் சிரமப்படுத்துகிறது. இதன் விளைவாக மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் பிற இதய சிக்கல்களின் அபாயங்கள் அதிகரிக்கும். உட்புற உடல் வெப்பநிலையை பராமரிக்க இதயம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். குளிர்ந்த வெப்பநிலை உடல் வெப்பத்தை எளிதில் இழக்கச் செய்கிறது. குளிர்கால வானிலை உடலை இறுக்கமாகவும் கடினமாகவும் ஆக்குகிறது. உடற்பயிற்சி செய்வது உடல் சுற்றோட்டத்தை அதிகரிப்பதால் உடலை தளர்த்த உதவுகிறது. உடற்பயிற்சி மூட்டுகளை சுற்றி இருக்கும் தசைகளை நெகிழ்வாக வைக்கிறது. தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாக வைக்கலாம். ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறது. குளிர்காலத்தில் செயலற்ற தன்மையை தூண்டும். இது தவிர குளிர்காலத்தில் ஏற்படும் சோம்பேறித்தனம், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் செரிமானத்திற்கு அதிக நேரம் எடுக்க வைக்கும். உடற்பயிற்சி உடலை வெப்பமாக்குகிறது மற்றும் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தின் ஊடுருவலை ஊக்குவிக்க உதவுகிறது. உடலை உட்புறமாக சூடாக வைத்திருப்பதால் இதயத்தின் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. உடல் வலிமை பயிற்சி, யோகா, உட்புற பயிற்சிகள், ஆன்லைன் ஒர்க் அவுட் திட்டங்கள் மற்றும் பல பயிற்சிகளை ஒருவர் செய்யலாம். இருப்பினும் இதய நோய்கள் உள்ளவர்கள் உடற்பயிற்சியை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவு பழக்கங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் லீன் புரோட்டீன் ஆகியவற்றை டயட்டில் அதிகரித்து நிறைவுற்ற கொழுப்புகள், சோடியம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை உட்கொள்ளலை கட்டுப்படுத்த வேண்டும். வெப்பநிலை குறைவதால் ஈரப்பதத்தின் அளவும் குறைகிறது. ஆகவே உடலில் போதுமான திரவ நுகர்வு பராமரிக்க வேண்டியது அவசியம். நீர்ச்சத்து அளவை பராமரிக்க தண்ணீருடன் சேர்த்து மூலிகை தேநீர் மற்றும் பிற நீரேற்றம் பானங்களை பருகலாம். குளிர்காலத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுகள் எளிதாக பரவுகின்றன. இந்த நோய் வராமல் இருக்க நம் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள் உடலை அதிகமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் இதய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு சில உடற்பயிற்சிகள் முக்கியமாக செயல்படுகின்றன. இவை உடல் சூட்டை கட்டுப்படுத்துவதிலும் இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துவதிலும் உதவுகின்றன. சில முக்கியமான உடற்பயிற்சிகளை தற்போது பார்க்கலாம். நடமாடுதல். குளிரான காலங்களில் உடற்பயிற்சிகள் செய்ய எளிமையானது நடப்பது. இதன் மூலம் இதய ஆரோக்கியம், இரத்த சுழற்சி மற்றும் மூட்டுகளில் எளிதான சஞ்சலம் ஏற்படும். செயற்கை சைக்கிள் ஓட்டுதல். குளிர் பருவத்தில் வெளிப்புற சைக்கிள் ஓட்டுவது சிக்கலாக இருக்கலாம். அதற்கு பதிலாக செயற்கை சைக்கிள் ஓட்டுவது இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். அடிவணங்குதல். குளிரில் சிறிது நேரம் அடிவணங்குதல் இதயத்திற்கு பலனாக உள்ளது. இது உடல் சூட்டின் மேல் கட்டுப்பாடு செலுத்தி இதயத்தை உறுதியாக்கும். யோகா. எளிதான மற்றும் வெகுவாக உடலுக்கான பயிற்சிகளான யோகா இதயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். அது உடலை நலமாக வைத்திருக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். ஸ்விம்மிங். குளிரில் நீச்சல் செய்யவும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பயனுள்ளது. நீச்சல் என்பது முழு உடலை செயல்படுத்தும் சிறந்த உடற்பயிற்சியாகும். பிரதிகிரக பயிற்சிகள். எடையை தூக்கும் அல்லது சோர்வுக்கான பயிற்சிகள் இதயத்தின் சக்தி மற்றும் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. உடற்பயிற்சிகள் செய்யும் போது குளிர் பருவத்தில் உடலை வெப்பம் தருவதற்காக வேகமாக உடைமாற்றங்களை செய்யலாம். மெதுவாக தொடங்கி காலடியில் சுடுமர மற்றும் இறுக்கமான உடைகள் அணிவது முக்கியம். மேலும் இதய கோளாறு உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு உடற்பயிற்சியை தொடங்குங்கள். உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள்.